ஆர்சிபி ஜிடியை நொறுக்கிட்டானுங்க அப்படி தாங்க சொல்லணும். ஆர்சிபி லாஸ்ட் இயர் சும்மா சாம்பியன் ஆகலைங்க. லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் ப்ரெஷரான கேமில் தன்னோட பெஸ்ட்டு கேமை கொண்டு வந்து கப் அடித்தாங்க. லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் ரவுண்டில் பஞ்சாபை 101 ரன்னுக்கு முடிச்சு 10 ஓவரில் செஸ் பண்ணி ஃபைனல் போனாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடியை நொறுக்கிட்டு ஃபைனல் போகிறாங்க. இதுதாங்க வேணும். அதாவது என்ன, ஒரு சாம்பியன் டீம்னா இப்படி தான் ஆடணும். ப்ரெஷரான கேம்னா தன்னோட பெஸ்ட்டு கேமை கொண்டு வரணும். நான் ஆர்சிபி ஃபேன் கிடையாதுங்க, நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். பட் ஆர்சிபி கண்டிப்பாக டிசர்வ் டு லிஃப்ட் த ட்ராஃபிங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பில்டப்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஜிடியோட பவுலிங் பற்றி தான் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜிடி இல்லை எஸ்ஆர்ஹெச் தான் கப் அடிக்கும். ஆர்சிபி வந்து நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணல. நான் அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எல்லாருமே ஆர்சிபி கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களோ அப்படி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருந்த டீம் அப்படியே தாங்க இருக்குது. எஸ்தயால் இல்லை, ஃபில்சோட இன்ஜுரி ஆகிட்டார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கோர் அப்படியே தான் இருக்குது. அண்ட் அந்த கோர் கூட இவங்க வந்து வெங்கடேஷர் மாதிரி ஒரு ஐபிஎல் சாம்பியன் ஆட் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபைனலில் ஒரு 50 அடிச்ச ஒரு பிளேயர், அந்த மாதிரி ஒரு பெடிகிரி உள்ள ஒரு பிளேயர் தான் இவங்க வந்து டீமுக்குள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிபி இந்த இயர் வந்து கப்பு அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மேட்ச்க்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா குஜராத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. குஜராத்தோட பவுலிங்னு ஆக்சுவலாக குஜராத் பவுலிங் செம்மதாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சிராஜ், ஹோல்டு, ரஷீத் கான் சொல்லிட்டு பக்காவான ஒரு பவுலிங் லைனப் தான். பட் அந்த பக்காவான ஒரு பவுலிங் லைனப்பை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பக்காவான பேட்டிங் லைனப் இங்கே இருக்குங்க. நீங்கள் வெங்கடேஷரோட 19 ரன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவர் அடித்த 19 ரனில் நல்ல பால்ஸை பவுண்டரி அடிச்சாருங்க. நீங்கள் நல்ல பால்ஸை பவுண்டரி அடிக்கிறப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த டேலண்ட்டு தான் ஆர்சிபி வச்சுருக்காங்க. அதனால தான் ஆர்சிபி வந்து லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டாமினேட் சைடாக இருந்துகிட்ருக்காங்க. லைக் நீங்கள் வந்து குஜராத் டீம் எப்படின்னா, குஜராத் டீம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்க பவுலிங் வச்சு வந்திருக்காங்க. அவங்க பவுலிங்கை டேக் ஆன் பண்ணிங்கன்னா குஜராத்தை முடிச்சு விட்றலாம். குஜராத்தோட ஸ்ட்ரென்த்தே அவங்க பவுலிங் தான். அவங்க பவுலிங்கில் 200 ரன் மேலே கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. நீங்கள் குஜராத்து கூட 200 ரன் அடித்தாவே உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 60 இல்லை 70% மேலே. ஏன்னா குஜராத் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான், கில்லு, சுதர்ஷன், பட்லர் தான். பட்லர் கூட இந்த சீசன் பெருசாக ஆடல. கில்லு, சுதர்ஷன் 2 பேருங்க. 2 பேர்த்த நம்பி இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம். அதுக்கு காரணம் பவுலிங் தான், செம்மையாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ குஜராத்து கூட நீங்கள் 200 ரன் அடித்தாவே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறப்போ குஜராத்து கூட 250 ரன்னுங்க மேட்ச் அங்கேயே முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆர்சிபியோட பேட்டிங் பற்றி பேசுனீங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா அந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிறது மட்டும் நம்பி கிடையாதுங்க. நீங்கள் வந்து ராஜஸ்தான் எடுத்துங்களேன், டாப் ஆர்டர் ஹெவி. குஜராத் எடுத்துங்களேன், டாப் ஆர்டர் ஹெவி. பட் ஆனால் ஆர்சிபி அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து கோலி, வெங்கடேஷ் ஐயர் படிக்கலை தூக்குனா கூட அதுக்கடுத்து நீங்கள் வந்து பட்டிதர் வருவார், குணால் பாண்டியா, கிளச் பாண்டியா அவர் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் இருக்கார், ஜிதேஷ் சர்மா இருக்கார், ரொமாரோ ஷெஃபர்ட் ஆடினா அவர் கூட இருப்பார். ஸோ லாங் பேட்டிங் லைனப்புங்க. ஸோ அதனால தான் ஆர்சிபி வந்து லாஸ்ட் இயரில் இந்த இயர் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்டு ரஜத் பட்டிதாருங்க என்ன ஒரு இன்னிங்ஸுங்க, கேப்டன்ஸ்னாக்கு ஆடி இருக்காருங்க. இன்றைக்கி 93 ரன் 30 பாலில் அசால்ட்டாக 6 அடிக்கிறாருங்க. இன்றைக்கி T20 கேமில் அதுதாங்க தேவை, அசால்ட்டாக 6 அடிக்கிறாரு. லைக் நல்ல பால்ஸ் எல்லாம் கூட 6 அடிச்சா என்னங்க பண்ணுறது, செம்மையாக ஆடுறாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளே ஆஃப் நாக்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரிங்க. செம்மையாக ஆடி கொடுத்தாரு. லைக் அவரோட கேட்சை வந்து விட்டாங்க குஜராத் 20 ரனில், அது வேறு விஷயம். பட் அதை பயங்கரமாக யூஸ் பண்ணி மேட்ச் அங்கேயே முடிச்சிட்டாருங்க. லைக் என்ன பண்ணுறதுனே தெரியல, க்ளீனாக அடிக்கிறாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னை தான் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு, ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாத்தையும் பொழக்கிறாருங்க. க்ளீனாக கனெக்ட் பண்ணுறாருங்க. லைக் எல்லா பக்கம் ஆடுறாரு, ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேது. சரியான இன்னிங்ஸுங்க, ஒரு கேப்டன்ஸ் இன்னிங் ரஜத் பட்டிதார். அவர் வந்து எப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஹோல்டர் வந்து 2 விக்கெட் எடுத்தோனையும் ஓகே, அந்த விக்கெட் எடுத்தோனையும் மேபி வந்து குஜராத் வந்து மேட்ச் கண்ட்ரோல் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டிதரும் குணால் பாண்டியா ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் பட்டிதரி அதாங்க அவர் முடிச்சிட்டாருங்க. அவர் சரியான இன்னிங்ஸு. அண்ட் குணால் பாண்டியாங்க, கிளச் பாண்டியாங்க, அவர் ப்ரெஷரான கேம்லாம் எங்கேருந்துங்க வராரு. அவர் நின்று ஆடி கொடுக்குறாருங்க. 40 முக்கியமாக ஒரு 40 ரன் அழகாக ஆடி கொடுக்குறாரு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா 200 ரனுக்கு மேலே அடிச்சிருக்காரு, 10 விக்கெட் மேலே எடுத்திருக்காரு. என்ன சீசனுங்க அது. அண்ட் குணால் பாண்டியை பற்றி என்னங்க பேசுறது, எல்லா முக்கியமான கேம்லையுமே அவர் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காருங்க. 2017 ஃபைனலு, 2019 ஃபைனலு, இந்த இயர் கூட பார்த்தீங்கன்னா மும்பை கூட ஒரு கிளச் கேம் ஆடி கொடுத்தாரு. ஸோ குணால் பாண்டியா இஸ் அ வேல்யூபிள் அசட்டுங்க ஆர்சிபிக்கு. அண்ட் ஆர்சிபி வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு பக்கா பவுலராகவே மாறிட்டார். ஸோ அவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்காருங்க ஆர்சிபி வந்ததுக்கப்புறம். ஆர்சிபி ஒரு ஸ்பின்னராக நம்பி எடுத்தாங்க. ஏன்னா எல்லா டீமும் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான் எடுப்பாங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பின்னராக நம்பி எடுத்தாங்க. அண்ட் ஒரு மெயின் பவுலராக தான் ஆர்சிபி ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு ரீபே பண்ணுறாருங்க. செம்மையாக வந்து அவர் சரியான அடிஷனுங்க.
ஸோ ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா அதாங்க வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து குஜராத் கூட 200 ரனுக்கு மேலே தாண்டிட்டிங்கனாவே உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் 250 அடிச்சிங்கன்னா மேட்ச் நீங்கள் அங்கேயே முடிச்ச மாதிரி தான். அண்டு நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ்னால் கூட குஜராத்தோட பேட்டிங்கு 250 ரொம்ப ரொம்ப அதிகங்க. குஜராத் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லாமல் 250 அடிக்கலாம், பட் சேஸ் பண்ணணும் 250 டார்கெட் அப்படிங்கிறப்ப அவங்க 250 ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆர்சிபி பவுலிங் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார் பீக் சீசனுங்க, எப்படிங்க போடுறாரு, நின்று பேசுகிறாருங்க அவர். இந்த இயர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னா புவனேஸ்வர் குமார் தான், கண்ணை முடிச்சு சொல்கிறேன். ஆர்சிபி ஃபைனலில் போய் ஜெயிக்கிறாங்களோ இல்லையாங்க, புவனேஸ்வர் குமார் தாங்க பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருக்கணும். ரொம்ப க்ளோஸாக வரப்போகுது புவனேஸ்வர் குமார் ஹென்ரி கிளாசன் தான். கிளாசன் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அடி 6 ரன் அடிச்சிருக்காரு. அது சரியான சீசன் தான், பட் ஸ்டில் புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி ஒரு எக்கனாமி 8 கீழே வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு சீசனில். ஏன்னா எல்லோரும் அசால்ட்டாக பவர் பிளேலேயே 80 ரன் 90 ரன் அடிக்கிறப்போ எக்கனாமி 8 கீழே வச்சிருக்காரு ஒரு ஃபாஸ்ட் பவுலராக. கண்டிப்பாக வந்து புவனேஸ்வர் குமார் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருக்கணும். சரியான சீசனுங்க இந்த சீசன். வந்து புவியோட சீசனுங்க. 10 வருஷம் கழிச்சு புவனேஸ்வர் குமாரோட சீசன் 2026 அப்படி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். செம்மையாக போடுறாருங்க. அண்ட் ஆர்சிபி பவுலிங் பற்றி பேசணும்னு கிடையாது, பக்கா பவுலிங் என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் என்ன பண்ணணுமோ அதை அங்கேயே பண்ணி முடிச்சிட்டாங்க. சுதர்ஷன் விக்கெட் ஓகே லக்கில் வந்துச்சு, பட் சுதர்ஷன் கில்லு பட்லர் விக்கெட் 3 விக்கெட்டை நீங்கள் வந்து பவர் பிளேயர் தூக்கிட்டிங்கன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. அது நல்லாவே தெரிஞ்சுங்க. ஜிடியோட லெவலில் தான். ஜிடி என்ன தான் இவ்வளோ தூரம் வந்திருந்தா கூட அவங்க பேட்டிங் ரொம்ப ரொம்ப லீனுங்க, ரொம்ப தின்னான ஒரு பேட்டிங் லைனப்புங்க அது. நீங்கள் கில்லு சுதர்ஷன் பட்லர் மட்டுமே நம்பி நீங்கள் போய் கப் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அடிக்கலாம், பட் அதுக்கு வந்து எல்லா மேட்சும் நீங்கள் நல்லா பவுலிங் போடணும். ஏதோ ஒரு டீம் வந்து அந்த பவுலிங் டேக் ஆன் பண்ணி 230 அடிச்சிச்சுன்னா நீங்கள் சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியாதுங்கிற ஆன்சர் தான் நீங்கள் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ ஆர்சிபி ஃபைனல் போயாச்சு. என்ன சொல்கிறது, 4 நாள் ரெஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா ஆர்சிபி தான் கப் அடிப்பாங்க தான் நான் சொல்லுவேன். பட் எஸ்ஆர்ஹெச் ஓகே நிறைய வாய்ப்பு இருக்கலாம் தான் சொல்கிறாங்க. பட் நான் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலுமே எனக்கு என்னமோ ஆர்சிபி தாண்டி வேறு ஏதாவது டீம் கப் அடிக்க முடியும்னு யோசிக்க முடியலங்க. ஏன்னா 4 days ரெஸ்ட்டுங்க. ஆர்சிபிட்டு பேட்டிங் இருக்குது, பவுலிங் இருக்குது, வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? வேறு எந்த ஒரு எனக்கு என்னமோ ஆர்சிபிட்டு பெரிய மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரில. பட் ஃபைனல் என்ன வேணால் நடக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிடி பற்றி என்னங்க பேசுறது? ஜிடி வந்து என்னென்னா இன்றைக்கி சொதப்பிட்டாங்க. பட்டிதார் கேட்ச் 20 ரனில் விட்டுட்டாங்க. இன்னொரு கேட்ச் விட்டாங்க. நோ பால்ஸு அழகாக வர்றதெல்லாம் வந்து அப்படியே விட்டு 4 விட்டுட்டுருக்காங்க. சொதப்பிட்டாங்க. ஜிடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கர சொதப்பல் தான். பட் ஸ்டில் அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. பேட்டிங் பார்த்திங்கன்னா நீங்கள் 250 அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சான்ஸே கிடையாது ஆர்சிபியோட பவுலிங் அகேன்ஸ்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் ஜிடி பேட்டிங் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு சாம்பியன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான். ஒரு சாம்பியன் சைடு எப்படி இன்றைக்கி ஆடணுமோ அப்படி தான் ஆடிருக்காங்க. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் எப்படி பிளே ஆஃப் ஆடுவாங்களோ அப்படி ஆடி காமிச்சிருக்காங்க. ஜிடி பார்த்தீங்கன்னா வந்து ஜிடியோட வீக்னஸ் இதுதாங்க. என்ன தான் ஜிடியோட பவுலிங் ஒரு ஹைப் கொடுத்தாலுமே ஜிடியோட பவுலிங்கை நீங்கள் டேக் ஆன் பண்ணிங்கன்னா ஜிடியோட பேட்டிங்கை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் நினைக்கிறீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், நீங்கள் இந்த வருஷம் கப் அடிப்பீங்களா இல்லையா அப்படின்னு காமெண்ட் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.